ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பயங்கர பில்டப் கொடுக்கப்பட்ட படங்கள்ல அயலான் மூவியும் ஒன்று. கேப்டன் மில்லரை விட அதிக தொகைக்கு விற்கப்பட்ட படம். அகில உலகம் முழுக்க அதிக திரையரங்குகள்ல வெளியான சிவகார்த்திகேயனோட முதல் திரைப்படம்னு ஏகப்பட்ட பில்டப்புகள். ஆனா படம் என்னமோ பயங்கர மொக்க. மனுஷங்க இந்த உலகத்தை அழிச்சிட்டு வராங்க, இந்த கேலக்சி அழியாம இருக்கணும்னா அதுல இருக்கிற கோள்கள் எந்த சேதாரமும் இல்லாம சம நிலையில இருக்கணுங்கிற கருத்தின் அடிப்படையில பூமியை மனுஷங்கள்ட்ட இருந்து காப்பாத்த தன்னந்தனியா வருது ஒரு ஏலியன். வந்து பார்த்தா இங்க ஒரு வில்லன் ஏலியனோட ஊர்ல இருந்து பூமியில விழுந்த கல்லை வச்சு பூமியை ஓட்ட போட்டுட்டு இருப்பான். எதுக்குடா ஓட்ட போடுறான்னு பார்த்தா, பூமியை ஆழமா ஓட்ட போட்டா பூமிக்கு நடுவுல இருந்து நோவா கேஸ்னு ஒண்ணு வெளியாகுமா, அதுல பச்சை தண்ணியே பத்தி எரியுமா, அப்படியே இந்த உலகம் அழிஞ்சிடுமா. சரி, இந்த உலகத்தை அழிக்கிறதுல வில்லனுக்கு என்ன லாபம்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணமும் சொல்லப்படல. அந்த கல்லை மீட்கத்தான் இந்த ஏலியன் வந்திருக்கு. அதுகிட்ட நிறைய சூப்பர் பவரும் இருக்கு. இப்படி வந்த ஏலியன் இந்த உலகத்திலேயே ரொம்ப நல்லவன் சிவகார்த்திகேயன் அப்படின்ற உண்மையை கண்டுபிடிச்சு அவருக்கு தன்னோட சூப்பர் பவரை கொடுத்துரும். அவரும் இந்த ஏலியனுக்கு கல்லை மீட்டு பூமியை காப்பாத்துறது தான் கதை. கிராபிக்ஸ் காட்சிகளை பொறுத்து அளவுல எத்தனை கிலோமீட்டர் ஏணி வச்சாலும் ஹாலிவுட் தரத்தை எட்டி பிடிக்க முடியாம இருக்கு அயலான் திரைப்படம். படத்துல சிவகார்த்திகேயனோட ரோலை பத்தி பெருமையா சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. படத்தோட முதல் பாதியில கொஞ்சம் காமெடி இருக்கு. அதை பண்றது யோகி பாபு. ஹீரோயின் ரகுல் பிரீத் சிங். இந்த படத்துல எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல. பூமியில பள்ளம் தோன்றதை தவிர வில்லனுக்கு இந்த படத்துல எந்த பெர்ஃபார்மன்ஸும் கிடையாது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக், அதுவும் சூர மொக்க. படத்துல ஆக்ஷன் சீக்வென்ஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆனா பிஜிஎம் போட்டு ஆக்ஷன் சீக்வென்ஸ் மாதிரி கவர் அப் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், துப்பாக்கியால சுட்டா குண்டு சத்தம் கேட்காம பிஜிஎம் சவுண்டு தான் கேட்குது. அடிச்சா டிஷும் டிஷும் சத்தம் கூட கேட்க மாட்டேங்குது. இத்தனைக்கும் நாங்க உட்கார்ந்து பார்த்தது பிவிஆர் எக்ஸல் ஸ்கிரீன்ல. படத்துல பாராட்டுற மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்டா எதுவுமே கிடையாது. படம் முடிஞ்சு வெளியில வந்து பார்த்தா இதுக்காடா 8 வருஷம் வெயிட் பண்ணீங்கன்னு இருக்கு. ஏலியன் இந்த ஊருக்கு வராமலே இருக்கலாம்.